ஹாய்டா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விமனுடைய ஒன் ஷாட். ஓகேவா? இது நேம் வந்துட்டு மை ரவுடி பாய் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாமல் தேர்ட் சான்ஸ் ஆஃப் லவ் வந்து நெக்ஸ்ட் வரண்டா. ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்டோரிக்குள்ள போனேன்டா. ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஹாஸ்பிட்டல் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பர்சன் எப்படின்னாக்கா ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு பெயின் மனசுக்குள்ள. என்னை விட்டுட்டு போக முடிவு பண்ணிட்டல அப்படி சொல்லிட்டு, நீ இல்லாத உலகத்துல வாழ மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாம போயிடுச்சுல அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து போயிட்டாங்க. அப்படி ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டு பாக்குறாங்க. கையில ஒரு பாய்சன் பாட்டில் இருக்கு. அந்த பாட்டில் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிச்சிட்டு அப்படியே ஒரு சேர்ல உட்காராங்க. இந்த பக்கம் ஒரு ஆப்ரேஷன் தேட்டர்ல தான். அங்க பாருங்க, ஜிம் உங்களால முடியும். ஓகேவா? கண்டிப்பா உங்களால முடியும் அப்படி சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க டாக்டர், குழந்தையும் சரி ஜிம்மையும் சரி எப்படி சர்வ் பண்ணிடணும் ப்ளீஸ் அப்படி சொல்றாங்க. கண்டிப்பா சொல்றாங்க. அங்க நிறைய பெஸ்ட் சர்ஜரி டாக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. எப்படியாவது அவங்க பேரை சர்வ் பண்ணி சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு. நம்ம ஜிம்மின் டாக்டர் ஜிம் பிரெக்னெண்டா இருக்காங்க. ஒரு டெலிவரி டைம் தான். இப்போ அந்த குழந்தையும் ஜிம்மின் யாராவது ஒருத்தவங்க சர்வ் பண்ண முடியுன்ற சுச்சுவேஷன் தான் இருக்கு. ஆனா 2 பேரையும் சர்வ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு போராடுறாங்க. இங்க ஒரு பர்சன் பாய்சன் குடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க வேற யாரும் பட் தான். ஓகேவா? இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். அந்த பக்கம் நம்ம காய் மெக்கு ஜமுக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பாரு ஒன்றும் சரியா கண்டிப்பா அவங்க வந்து ட்ரீட் பண்ணிடுவாங்கடா அப்படி சொல்றாங்க. யாரோ ஒருத்தவங்க யாராவது 2 பேருமே வந்து சர்வ் பண்ணிடுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜமுக்கு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்க்குறாங்க. யாராவது ஒருத்தர் தானே சர்வ் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்றாங்க. அங்க பாரு சொல்றாங்க. எதுவுமே சரியில்லை அப்படியே அமைதியா இருக்காங்க. அவங்க பாட்டே ஒன்றும் இல்லை சொல்றாங்க. இவங்க எதுவுமே எதுவும் கண்டுக்கல. சரி ஓகே, அவங்க கொஞ்சம் ஹார்ட் ஆயிருக்கான், நல்லா அப்படி இருக்கான், நம்ம போய் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் வெளில இருக்காங்க. இவங்களாம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்காங்க. அப்படியே வந்துட்டு அந்த ஒரு பில்லர் மாதிரி அந்த பில்லர்ல சாயிறாங்க. நீ எப்படி எனக்கு போக முடிவு பண்ண? உனக்கு எப்படி வாழணும் ஆசை இல்லை? என்னோட அளவுக்கு உனக்கு புரியவே இல்லையா? நான் காட்டின விதம் வேணா கொஞ்சம் ஹார்ஷா இருக்கலாம். ஆனா ட்ரூ லவ்வோட தான் இப்படி இருந்தேன். உனக்கு அது புரியவே இல்லையா அப்படி சொல்லிட்டு நம்ம டேதாண்டா அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கிளியா சொல்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் அப்படியே நினைச்சு பாக்குறாரு. அவர் லைஃப்ல எல்லாம் நடந்துச்சு சொல்லிட்டு அப்படியே ஒரு 5 years பிஃபோர் போனேன்டா. இங்க ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பஸ் ஸ்டாப் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாப்ல ஒரு பையன் வந்துட்டு நின்றுருக்கான். அந்த பையனை ஆண்டா ஒரு பையன் பிடிக்கிறான். எப்படி சொல்றாங்க, நீங்க என்ன பண்ற சொல்றாங்க. நான் உனக்கு எவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், லவ் பண்றேன் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், புரியல இது ஒரு சீன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் போய் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சரியா? நீ வந்து பாக்குறதுக்கு பாவம் மாதிரி இருக்க, பொறிக்க மாதிரி இருக்க, எனக்கு உனக்கு பிடிக்காது. நீ எத்தனை பேர் கூட இருந்து சுத்திருக்கேன் எனக்கு தெரியும் சரியா? உன ஒரு பசங்க லவ் பண்ணவே மாட்டேன். செகண்ட் என்கிட்ட இந்த மாதிரி மறைச்சாலாம் வச்சுக்காத. ஓகேவா? அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு சன்னுக்கு திட்டுறாங்க. உனக்கு அந்த அளவுக்கு திமுறா அப்படி சொல்லிட்டு, கொஞ்சம் அழகா இருக்கிறது திமுறா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹேண்ட் பிடிச்சிருமா ஒரு மாதிரி இது பண்றாங்க. கையை விட்டுறா பொறுக்கி அப்படி சொல்லிட்டு ஹேண்ட் தட்டி ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பையன் விடவே மாட்டேன்றான். இப்போ ஆப்போசிட்ல 2 பசங்க நின்றுருக்காங்க. இப்போ கரெக்டா ஒரு ஜீப் வந்துட்டு ஜீப் ஒரு பசங்க இறங்குறாங்க. பாக்குறதுக்கு அவ்வளோ ஹாட்டா ஹேண்ட்ஸமா அழகா இருக்காங்க. மாசா இருக்கிற லுக் அப்படி இருக்கு. ஒரு மாதிரி ஒரு ரவுடி மாதிரி இருக்காங்க. ரொம்ப அழகான ரவுடி தான். அப்படி இறங்குறாங்க. ஏடா என்ன பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. அதுடா சொல்றாங்க. இப்ப அப்படியே அவங்க திரும்பி பார்த்தாக்க அங்க ஒரு பையனோட ஹேண்ட் வந்து ஃபோர்ஸ் பண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. யாருடா அப்படி சொல்றாங்க. அவன் பேரு மைக்கேல் சொல்றாங்க. என்னன்னு காமெடி, அவன் பேர் மைக்கேல்டா. அவன் கொஞ்சம் பொறுக்கி மேலா சொல்றாங்க. அவன் என்ன பண்றாங்க, கையை பிடிச்சிருக்கான்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் டிசைன் பண்ணி சொல்லிட்டு போல, நான் கூட பாத்திருக்கேன். இன்னைக்கு ஏதோ சொல்லிட்டு பிரச்சனை பண்றான் போல சொல்றாங்க. இப்போ அந்த பசங்க பாக்குறாங்க, நாருக்கு அடுத்த பிரச்சனை அப்படி சொல்லிட்டு வா சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஏன்னாக்கா அவங்க வேற டே தானே ஓகேவா? டே காய் மைக்கு தாங்க இருக்காங்க. டே வந்து ஒரு ரவுடி ஓகேவா? அப்படிதான் இருப்பாரு. ஒரு நல்ல ரவுடி தான், கெட்ட ரவுடி கிடையாது, நல்ல ரவுடி. யார்கிட்டையும் ஃபர்ட் பண்ண மாட்டாரு. அந்த மாதிரி பையன் கிடையாது. தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்காக்க அந்த இடத்துல அடிச்சிருவாரு. அப்படி கரெக்டா அவரு. இப்போ அவர் அப்படியே வந்து நடந்து போறாரு. ஆப்போசிட்ல அந்த ஏன்னா இந்த பக்கம் தான் பஸ் ஸ்டாப் இருக்கு, அந்த சைடும் வந்துருப்பாங்க. நடுவில் 2 ரோடு இருக்கு. இப்போ ரோடு கிராஸ் பண்ணி தான் வரணும். அங்கே வந்துட்டு இருக்காங்க. அவனுக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி பையனோட கையை ஃபோர்ஸ் பண்ணி பிடிச்சிருப்பான் அப்படி சொல்லிட்டு. இப்போ அந்த பையன் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கான். கை விடுறா சொல்லிட்டு இப்போ அவரு வந்து கையை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம வந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க. இப்போ சவுண்ட் கேட்குது. பழைய ஒரு பர்சன் ஸ்லாப் பண்றாங்க. டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுறாங்க. பாக்குறாங்க. பார்த்து அங்கிருந்து ஒரு பையன் வந்துட்டு அந்த பிரச்சனை பண்ணிருப்பாங்க. அந்த மைக்கேல் அவன் வந்து ஒரு ஸ்லாப் பண்றாங்க. இப்போ அந்த மைக்கேல் பக்கம் சொல்றாங்க, எனக்கு எவ்வளவு தைரியம் என் ஃப்ரெண்டோட கை பிடிச்சிருப்பா, பொறுக்கி இப்போ விடுறா அப்படி சொல்லிட்டு அந்த பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அந்த பை பிடிச்சி தள்ளி போயிடுறான். ஆல்மோஸ்ட் விழ போயிடுறான். இப்போ அங்க ஒரு பசங்க இருக்கிறாங்க. ஜிம்னா சொல்றாங்க, யோசிச்சான் எதுக்கு பாத்துட்டு இருக்க, அவன் ஒரு ஹேண்ட் தானே பிடிச்சான், இன்னொரு ஹேண்ட் நீ ஸ்லாப் பண்ணிருக்க வேண்டியதான் சொல்றாங்க. அதுடா சொல்றாங்க, நீ பார்த்து நிக்கிறேங்க பாரு மைக்கேல், நான் தொலைச்சிருவேன் சரியா? என் ஃப்ரெண்டு கிட்ட இன்னொரு டைம் பிரச்சனை பண்ண அவளுக்கு தான் பொறுக்கி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அங்க வந்து ஸ்லாப் பண்ண ஜிமின் தான். எப்படி ஸ்டன் ஆயிட்டாங்க. முதல் தடவை ஜிமின் பாக்குறாங்க. தான் திரும்பி காயம் வைக்க பாக்குறேன். என்னடா சொல்றாங்க, இவன் யாரோட கேக்குறாங்க. இவன் பேர் ஜிமின்டா சொல்றாங்க. ஜிமின்னா சொல்றாங்க. இவன் பேர் பார் ஜிமின்டா, நம்ம பையன் தான் சொல்றாங்க.
இந்த ஊரா நம்ம ஊரா சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. நான் பார்த்தது இல்லை சொல்றாங்க. நீ பார்த்தது இல்லையா? நாங்களும் பார்த்துருக்கோம் சொல்றாங்க. அவங்க அதிகமா இப்ப பஸ் வர டைம் தானே வருவானுங்க. எங்க பக்கத்துல காலேஜ் தான் படிக்கிறானுங்க. ஒரு 2 ஸ்டாப் தள்ளி போனா ஒரு காலேஜ் இருக்குல்ல, அந்த காலேஜ் இவங்க அவங்க படிக்கிறாங்க. 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் சின்ன வயசுல இருந்தே. இவங்க எப்பவுமே போனாக்கா பஸ் வரத்துக்கு 2 மினிட்ஸ் முன்னாடி வருவான். கரெக்டா பஸ் வரப்போ இவங்க வந்து ஏறிடுவான். அப்படிதான் கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணவே மாட்டான். டைமுக்கு வருவான், டைமுக்கு போயிடுவானுங்க. பெருசா எங்கேயும் இவங்க பார்க்க முடியாது. அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்றாங்க. டே பாக்குறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க, டாக்டர் பாட்டும் பாக்குறாங்க. அப்படியா ஸ்டன் ஆயிட்டாரு. இது எப்படி சின்ன டே பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் கூட பாக்குறாங்க. நம்ம ஊர்ல பையன் ஆசை பார்த்துட்டு இருக்காங்க போல்டா. என்ன அழகா மைக்கேல் வந்து மைக்கேல் பாக்குறான். டே என்ன அடிச்சுலாம் சொல்றாங்க. இந்த பாரு என் ஃப்ரெண்டு கிட்ட பிரச்சனை பண்ணி வச்சுக்கேன், உன் அடிக்க முடியல, உன் கையை உடச்சு போட்டுன்றா அப்படி சின்ன சொல்றாங்க. இப்படி வந்துக்கா பாக்குறாங்க. பார்த்துட்டு ஏன் சின்ன சொல்றாங்க. நீ பாத்துட்டு இருக்க, எனக்கு ஒண்ணு பிரச்சனைனாக்கா நீ எப்படி ஆயிட்டு அடிப்பா எல்லாரையும், நீ எதுக்கு உனக்கு பிரச்சனை வந்தப்ப அடிக்காம இருக்கா சொல்றாங்க. அது ஒண்ணு இல்லடா, நான் அவனா கொஞ்சம் திட்டிதான் இருந்தேன் சொல்றாங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு ஜிமின் திட்டுறாங்க. இப்போ மைக்கேல் பாக்க இருடா, நாளை கூட்டிட்டு வர சொல்றாங்க. எத்தனை பேரும் கூட்டிட்டு வரலாம் ஜிமின் சொல்றாங்க. இப்போ நம்ம எம்ஜி பாக்குறாங்க. என்ன மூச்சு தைரியமாயிட்டான்னு சொல்றாங்க. எனக்கு எதுனா அந்த வயதுலாம் பிடிக்காதுன்னா உனக்கு என்ன பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் சரியா சொல்றாங்க. இப்போ நம்ம முடிஞ்சிடும் லேட்டஸ்ட் ஸ்மைல் பண்றாங்க. கரெக்டா பஸ் இருந்தது. அவங்க பஸ் சொல்லிட்டு டக்குன்னு ஏறிடுறாங்க. இப்போ காய் பாக்குறாங்க. பாத்தியா இதை வந்து நீ அவன் அதிகமா பார்க்க மாட்டேன் ரீசன் இதுதான். எனக்கு கரெக்டா பஸ் ஒர்க்கு தான் வருவான், வந்துட்டு அப்படியே ஏறி போயிடுவாங்க சொல்றாங்க. இப்போ நம்ம டே தான் டக்குன்னு பஸ்ல ஏறிடுறாங்க. டே சொல்றாங்க. இப்போ காய் முக்கு பின்னாடி ஏறிடுறாங்க. டே வந்து பின்னாடி ஏறி இருக்காரு. ஜிமின் முன்னாடி ஏறாங்க. ஒரு சீட்ல வந்து உட்காடுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் பஸ்ல ஏற கூட யாரும் சுத்தி என்ன இருக்காங்கன்னு பாக்கவே இல்லை. அப்படி இவங்க 2 பேரும் மட்டும் பேசிப்பாங்க. பேசிட்டே போறாங்க. 2 ஸ்டாப் தள்ளி ஒரு காலேஜ் வருது. அந்த காலேஜ் ஸ்டாப் டிரைவர் சொல்றாங்க காலேஜ் ஸ்டாப் இறங்குன்னு சொல்றாங்க. டக்குன்னு ஜிமின் ஒண்ணு யோசிச்சு இறங்கிட்டாங்க. இறங்கி அப்படியே ஹேண்ட் உள்ள போயிடறாங்க. ஒரு செகண்ட் கூட நிக்கல, திரும்பி பாக்கல. இப்போ நம்ம டே பாக்குறாங்க. அப்படி ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இப்ப காய் பாக்குறேன். என்னடா இது வரைக்கும் இப்படி யாரும் பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. லேட்டா ஸ்மைல் பண்றேன். என்னடா புதுசா சிரிக்கிறா சொல்றாங்க. பிடிச்சிருக்கு சிரிக்கிறான்னு சொல்றாங்க. பிடிச்சிருக்கா என்ன சொல்றதுக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு ஏத்த பீஸ் அவன் தானே சொல்றாங்க. என்னதுக்கு அவங்க எனக்கு ஏத்த ஃபிகர் அது சொல்லிட்டு நம்ம டே தான் சொல்றாங்க. டே மச்சான் முதல் தடவை ஒரு பையன்கிட்ட சொல்றாங்க. எனக்கு இது வரைக்கும் இந்த ஃபீல் மட்டும் வந்தது இல்லடா. இது வரைக்கும் இந்த லவ் டேட்டிங் இதெல்லாம் எனக்கு சுத்தமா செட்டே ஆகாது. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. லவ்வான்லாம் எனக்கு தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் சைட் லவ் ஃபர்ஸ்ட் சைட் கூட வச்சுக்கலாம், பிடிச்சிருக்கு சொல்றாங்க. இப்போ காய் பாக்குறாங்க. சரி ஓகேப்பா சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம டே என்ன பண்றாங்க, நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஜிம்மில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடாங்க. ஆனா ஜிம்மி யாரையும் பார்க்க மாட்டாரு. அவர் பஸ் ஸ்டாப் வரதே லேட்டா தான் வருவாரு. டக்குனு ஒரு பஸ் வந்து போயிடுவாரு. இப்படிதான் இப்ப நம்ம டே பாக்குறாங்க. இந்த பஸ் சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா வந்தது பாரு சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. கரெக்டா ஜிம்மி ஏறிடுறாங்க. டே பாக்குறாங்க. ஜிம்மி தன்னை சுத்தி என்ன இருக்கு சொல்லிட்டு பார்க்கவே மாட்டாரு. அவர் ஃபுல்லா பேசுறது ஜிம்மி சொல்லிட்டு மட்டும் பேசுவாரு. இப்ப மெக்கு பாக்குறாங்க. அப்படி என்னடா பேசுவானுங்கன்னு சொல்றாங்க. இதே பேசுவானுங்கடா அப்படி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க முன் பக்கம் ஏறுவாங்க, பின் பக்கம் ஏறுவாங்க. இவங்க இறங்கிடுவாங்க, அவங்க இறங்குவாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்காங்க. ஆனா டேக்கு ஒன் டைம் கூட லவ் போய்கிட்ட சொல்லலாம் எதுவுமே இல்லை. பிடிச்சிருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கு. ஜிம்மிட்ட யார் லவ் சொல்லணும் வேலை வந்தாலும் டே போயிட்டு அவங்க டே ஜிம்மி பக்கத்துல அவங்க போற மட்டும் அடிச்சிருவாரு. அடிச்சுட்டு அவங்க ஏன் ஆளு அப்படி சொல்லிட்டு அடிச்சு விட்டுருவாரு. இப்படிதான் ஜிம்மிக்கு தெரியாது. இப்படிதான் நம்ம டே வந்துட்டு ஜிம்மி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பாஸ் ஆயிட்டு இருக்கு. காய் பார்க்கணும். டே எவ்வளவு டேஸ் தானே எப்படி சார் பார்த்துட்டு இருக்கா போய் சொல்லுடா சொல்றாங்க. அதுக்கு என்ன அவசரம் அப்படி சொல்றாங்க. இப்பதானே காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க சொல்றாங்க. அதெல்லாம் சொல்றாங்க. இப்பதான் செகண்ட் இயர் முடிக்கிறாங்க, தேர்ட் இயர்லாம் போகல, வெயிட் பண்ணிட்டோம் சொல்றாங்க. வெயிட் பண்ணலாம் சொல்றாங்க. டே ஆனா எவ்வளவு டேஸ் போய் பார்த்துட்டு போய் எனக்கு பார்த்துட்டு பிடிச்சிருக்கா சொல்றாங்க. ஏன் இதுக்கு ஆமா எனக்கு இதுவே பிடிச்சிருக்கு, இது நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு மட்டும் நாங்க டெய்லியுமே ஒரு இப்படினாக்கா நம்ம ஜிம்முக்கு காலேஜ் இல்லாத டே மட்டும் தான் வர மாட்டாரு. மற்ற டைம் எவ்ரிடே வந்து பார்த்துட்டு இருப்பாரு. சலிக்காம பார்த்துட்டு இருப்பாரு. ஜிம்மி தான் டே எப்படி இருப்பாரு கூட பார்த்துட்டு அப்படிதான் இருப்பாரு. இப்போ 2 years கிராஸ் ஆயிடுச்சா, 2 years பார்த்துருப்பாங்க. ஒன் சைட மட்டுமே ஒரு டைம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 2 years ஆஃப்டர் நம்ம என்ன பண்ணுவாங்கனாக்கா, காய் சொல்றேன் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு பஸ் ஸ்டாப் வரவே சொல்றாங்க. ஏன்டா சொல்றாங்க, என் அப்பா இதை கொஞ்சம் ஒர்க் விஷயம் வெளில சொல்லியிருக்காரு, நான் போறேன், ஒரு 2 days ஆகுது வரதுக்கு சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்றாங்க. சரி போயிட்டு வரலாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி போலாம் சொல்றாங்க. இப்போ 2 days ஆஃப்டர் தானே மட்டே வராங்க. அப்புறம் என் ஃபிகர் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்கா இந்த பக்கம் காய் பாக்குறாங்க. நீ இல்லாத கேப்ல ஒரு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. ஏன்னா ஆமாண்டா நீ இல்லாத கேப்ல வந்து ஒருத்தர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. டேக்கு சமக்கம் வந்துச்சு. நீ என்ன சொல்லுன்னு கேக்குறாங்க. ஆமாண்டா சொல்றாங்க. அப்புறம் ஒருத்தவங்க ஜிம்மிட்ட கன்ஃபியூஸ் பண்ணிட்டானா பண்ணிட்டு அப்படின்னு சொல்லுவதுக்கு முன்னாடி டே கட்சி பார்த்து கிளம்பிடுறாங்க. டே நில்லுடா சொல்லிட்டு கேட்டு போடா சொல்றாங்க. நான் என்ன கேட்கறது சொல்லிட்டு டே பாட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் காய் பாக்குறாங்க. பேலன்ஸ் சொல்றதுக்குள்ள போயிட்டானே சொல்லி இவங்க பாத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டே டேரக்டா ஜிம்ல காலேஜ் தான் போறாங்க. காலேஜ் போயிட்டு ஜிம்ல கிளாஸ் வந்து போறாங்க. ஜிம்ல பேசிட்டு இருக்காங்க. போயிட்டு டைரக்டா டே தான் ஜிம்ல கையை பிடிக்கிறாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பாக்குறாங்க. என்ன கொஞ்சம் விட சொல்றாங்க. டே கொஞ்சம் கூட கேட்க நீ வா சொல்லிட்டு ஹேண்ட் பிடிச்சி தரத்தர எடுத்து போறாங்க. காலேஜ்ல எல்லாரும் பாக்குறாங்க. டே விடுங்க என்ன பண்றீங்க சொல்றாங்க. இப்ப டே பாக்குறாங்க. உங்களுக்கு நேமா தெரியுமா, தெரிஞ்சிருக்குமே அப்படி சொல்லிட்டு அதே இப்படி 2 years அப்படி சுத்திட்டு இருக்கேன். மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு பர்சன் ஒரு பையன் பார்க்கும்போது ஒரு 4 நாள் நீங்க திரும்பி பாத்துருங்க எனக்கு தெரியும். எனக்கு வந்து தெரியாம இருக்கு வா சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போறாங்க. ஜிம் பாக்குறாங்க. பாரு எனக்கு வீட்டுல என்ன பண்றா சொல்றாங்க. இவங்க பாக்குறாங்க. இங்க பாருங்க நான் விடுங்க
நான் சொல்றாங்க டே கண்டுக்கவே இல்லை என்ன போனா சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஜிம்ல போர்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு கார்ல போய் அந்த ஜீப் முடிச்சிருக்கும் பிளாக் கலர் ஜீப் வச்சிருக்காரு ஜீப்ல புஷ் பண்றாங்க. இங்க பாருங்க டேன்னு சொல்றாங்க டே கண்டுக்கவே இல்லை டக்குனு கார் அந்த ஜீப்ல புஷ் பண்ணிட்டு டோர் லாக் பண்ணிடுறாரு. அப்படியே அந்த பக்கம் வந்து கார்ல எடுக்கிறாங்க. ஜிம் பார்க்க இங்க பாருங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு என்ன வேலையே நடந்துக்கிறீங்க சொல்றாங்க. இப்படாக்கா அந்த ஊர் ஃப்ரம் இவங்க ஊர் தாண்டா ஓகேவா அவங்க நேட்டிவ் ஊர் இது அதனால எல்லாமே இங்க தெரிஞ்சவங்க தான். இப்ப நம்ம டே ஜிம்மு கார்ல போறது ஜிம் வந்துட்டு டேல ஸ்டடி பண்றாங்க. டே வந்துட்டு ஜிம்ல ஹேண்டை கட்டி வேற போட்டுறாரு. அந்த கட்சி கொடுத்து 2 ஹேண்டு கட்டி வேற போட்டு விடுறாரு. இப்போ ஜிம் பார்க்க என்ன பண்றீங்க விட்டு விட்டு சொல்றாங்க. டே கைக்கவே இல்லை அவ்வளவு ஸ்பீடா 2 நாள் தான் வராம போயிட்டான் அதுக்குள்ள ஒருத்தன் பிக்கப் பண்ணிட்டேன் நீ சொல்றாங்க. ஏன் 2 நாள் கொடுத்துக்க முடியாதோ நான் 2 நாள் வரலன்னு வேற எவனோ ஒருத்தர் கரெக்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டே தான் தப்பா பேசுறாங்க. ஜிம்முக்கு மாதிரி நீங்க தப்பா புரிஞ்சுக்கீங்க என்ன பேசுறீங்க ஜிம் கேக்குறாங்க. டே வந்துட்டு எதுவுமே சொல்லாம கார் அவ்வளவு ஸ்பீடா ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலா நம்ம டேவோட கார் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பண்ணிட்டு இருக்கு. ஜிம் பாக்குறாங்க இங்க பாருங்க என்ன பண்றீங்க சொல்றாங்க. நான் சொல்றது மட்டும் இறங்க அப்படி சொல்றாங்க. ஜிம் பாக்குங்க இங்க பாருங்க நீ தப்பா புரிஞ்சுட்டு நம்ம கிட்ட பேச விட சொல்றாங்க. டே எதுவுமே கண்டுக்கல அவர் பாட்டுக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஹேண்ட் வந்து கொண்டு வராங்க. அந்த கட்சி அவுட் விட்டுறாங்க. வா சொல்லிட்டு ஹேண்ட் எடுத்துட்டு போறாங்க. இங்க பாருங்க நீ தப்பு பண்ணிட்டு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சொல்றாங்க. இப்ப இவங்க வந்து நிறைய பேர் பாத்துருப்பாங்க அந்த ஊர்ல இருக்கு எல்லாமே பாத்துருப்பாங்க. ஏன்னா இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து இவங்க ஊர்ல தான் இருக்கு. இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் விட்டு வராங்க. எல்லாம் ரெடியா சொல்றாங்க. எல்லாம் ரெடி சார் சொல்றாங்க. இப்போ நம்ம டேவுடைய ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அந்த பேக்கன் அவர் வந்து புரிஞ்சுக்காரு. டே எதுக்கு அரேஞ்ச் பண்ண சொன்னா சொல்றாங்க. மேரேஜ் தான் சொல்றாங்க. மேரேஜுக்காக சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க பாருங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன் ஏன் அவசரப்படுறீங்க அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்றாங்க. டே கண்டுக்கவே இல்லை நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது 2 நாள் நான் ஊருக்கு போயிட்டேன் அதுக்குள்ள ஒருத்தன் வந்து லவ்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டே சொல்றாங்க. என்ன பேச விடுங்க சொல்றாங்க. நீ பேசலாம் எதுவுமே இல்லை அப்படி சொல்லிட்டு தான்டா அப்படியே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுறாங்க. எப்படின்னாக்கா போர்ஸ் பண்ணி கழித்துவாங்க. ஜிம் டெடி போட்டி தீர்னு சொல்றாங்க. ஜிம் எடுத்து சொல்லி போட்டுறாங்க. சைன் பண்ணிடுறாங்க. சைன் பண்ணிட்டே பாக்குறாங்க. உன்னை இப்படி நான் நினைச்சு கூட பார்க்க தெரியுமா உனக்கு ப்ரௌடா நினைச்சிட்டு இருந்தேன் யாரும் ஒன்று பார்த்தாலும் திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் நான் வரலன்றது ஒருத்தர் வேற ஒன்றும் பிடிச்சிடல சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படி விட்டுட்டு போயிடுறாங்க. ஜிம்முக்கு ஒண்ணுமே புரியல. அவர் பாட்டுக்கு வந்தாரு மேரேஜ் பண்ணாரு விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஜிமின் அந்த லிஸ்ட் ஆஃபீஸர் வாசலே கொஞ்சம் பயங்கரமா ஆரம்பிச்சுறாங்க. எந்த பண்ணுறாங்க என்ன நடந்துச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ள என்கிட்ட எதுவுமே கேட்கல நீயே முடிவு எடுத்துட்டியா ஜிம்ல ரொம்ப அழகாங்க. இப்ப யோமிச்சு ஓடி வராங்க. ஜிம்னா சொல்றாங்க யோமிச்சு நான் ஜிம் போயிட்டு யோமிச்சு ஹேக் பண்ணிக்கிறாங்க. டே என்னாச்சு அப்படி கேட்கறாங்க. ஹேங் சொல்றாங்க என்ன பண்ணா சொல்றாங்க. இப்ப நம்ம ஜிம் நடந்து சொல்றாங்க. அட கடவுளே சொல்லிட்டு அவங்க பாக்குறாங்க. டே வந்து சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாரு. மேரேஜ் பண்ணி சர்டிபிகேட் வாங்கிட்டு அவர் போயிட்டு ஜிம் விட்டுட்டு இந்த பக்கம் டே டேரக்டா கோவமா போறாரு. ஒரு குடம் இருக்கு அந்த குடத்தை போறாங்க. அங்கதான் காய் வைக்க இருக்காங்க. இப்ப நம்ம டே போயிட்டு கோவமா உட்காரு எங்கடா போனா என்னடா கோவம் மேல சொல்றாங்க. அப்படின்னா நான் 2 நாள் தான் வரேன் அதுக்குள்ள வேற இடத்துல கரெக்ட் பண்ணிட்டா சொல்றாங்க. வேற யாரும் கரெக்ட் பண்ணிட்டேன் நான் என்ன சொல்றேன் கேக்குறாங்க. நீ தான் சொன்னீங்க 2 daysல வேற கன்ஃபர்ஸ் பண்ணிட்டா சொல்லிட்டு ஆமா டே ஃபர்ஸ்ட் நாங்க சொல்ல விட்டு கேட்க மாட்டியா நீ சொல்றேன். நீ பாட்டுக்கு ஜீப் எடுத்து போயிட்டா சொல்றாங்க. என்ன சொல்ல வந்தீங்க சொல்றாங்க. டே ஒருத்த வந்து கன்ஃபர்ஸ் பண்ண வந்தாண்டா அவன் சொல்லிட்டான் எனக்கு யாருமே இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான் சொல்றாங்க. என்னதுக்கு ஆமா அந்த பையன் ஃபிளவர்ஸ் இருந்தான் ஃபிளவர்ஸ் குட்டி கலர் இருந்தான் ஆனா ஜிம்ல எதுவும் வாங்கிக்கல அந்த பையன் ஃபோர்ஸ் பண்ணி ட்ரை பண்ண அளவுக்கு சொல்லிட்டு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க யாரும் லவ் பண்ணல விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு அவன் சொன்னான்டா சொல்றாங்க. அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை சொல்றாங்க. இப்ப டேக் ஒரு மாதிரி இருக்கு என்ன சொல்றேன் ஆமா நீ நினைச்சு நீங்க பண்ண அப்படி கேக்குறாங்க. இப்ப டே அனுமதி சொல்றாங்க. அட பாவி நீ என்ன அப்படி அவசரப்படுற ரவுடி இதுதான் ரவுடின்னு கரெக்டா சொல்றது பத்தியா ரவுடி பையன் ரவுடி பத்தி காமிச்சிட்டு பத்தியா இதே ஒரு நார்மல் பர்சன் வந்து யோசிச்சிருப்பாங்கல்ல. ஏன்டா அவன் என்ன சொன்ன ஒரு வார்த்தை என்ன திருப்பி கேட்டியா நான் சொல்றதுக்கே நீ பொறுமை கேட்டியா நீ பாட்டு கிளம்பி போயிட்ட. இப்ப அந்த ஊரே பார்த்துக்கூட ஏன்டா அப்படி பண்ணா சொல்றாங்க. அது சரி இப்ப எங்க அவன் சொல்றாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் சொல்றாங்க. டே அவனை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் விட்டுறதுக்கு நீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படி சொல்றாங்க. மேரேஜ் பண்ண அடுத்த செகண்டே விட்டு வரனாக்கா நீ என்ன மாதிரி பாய் ஃப்ரெண்டு நீ என்ன லவ் பண்ண அவனை சொல்லிட்டு நம்ம காயுமேக்கு பயங்கரமா திட்டுறாங்க. டேக்கு ஒரு மாதிரி எடுத்துட்டே டக்குன்னு கிளம்புறாங்க. இந்த பக்கம் யோஞ்சி நல்லா ஜிம்மு கூட்டிட்டு போயிறாங்க வீட்டுக்கு. ஜிம் ரொம்ப அழகாங்க யோஞ்சி பாக்குறாங்க முன்னாடா சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிம்ல அப்பா ஒர்க் பண்றாரு ஃபேக்டரியில அந்த ஃபேக்டரி ஒரு பர்சன் பாக்குறாங்க. ஏய் பார்க் சொல்றாங்க என்ன சொல்றாங்க உன் பையனா அந்த கிம்மோட பையன் இருக்கானா சொல்றாங்க. யாரும் சொல்றாங்க மாஃபியா கிங் கிம்மு தர சொல்றாங்க. ஆமா அவரோட பையன் வந்துட்டு கிம்டைன் இருக்கான அந்த ரவுடியா இருக்கானு சொல்றாங்க. ஆமா அவன் வந்து பையன் ஃபோர்ஸ் தரத்துல எடுத்துட்டு போயிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க சொல்றாங்க. என்னதுக்கு அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றதுக்கு ஆமா அவன் பையனை ஃபோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டான் மேரேஜ் பண்ணி அப்படி விட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு மூணு பக்கம் ஜிம்ல பார்க்க ரொம்ப கோவம் இருக்குது. அவர் டேரக்டான டேவோட வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு மிஸ்டர் கிம் அப்படி கத்துறாங்க. இப்ப மிஸ்டர் கிம் வந்து வெளில வராரு. வெளில பாக்குறாங்க அவ்வளவு பெரிய வீடு அந்த ஊர்ல ரொம்ப பெரிய பணக்காரங்க அவங்கதான் ஒரு மாஃபியா ஃபேமிலி அவங்க வெளில வராங்க. வந்துட்டு ஏய் நீ யாரும் கிளம்பி சொல்றாங்க பாரு என்ன பையனை பெற்று வளர்த்து வச்சிருக்க உன் பையன் ஒரு ரவுடின்னு தெரியும் நீ ஒரு மாஃபியா உன் பையன் ஒரு ரவுடி என் பையனை எது கூட பண்ணா என் பையனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு எல்லாரும் ஊரே பாக்கணும்னு பண்ணிருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட ஜிம்ல டேவோட அப்பாட்ட கேட்க இப்போ டேவோட அப்பா பாக்குறாங்க நீ யாரு ஃபர்ஸ்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் கேக்குறாங்க. பக்கத்துல இருக்க ஒருத்தர் அதான் நம்ம டேவோட அப்பாவோட பையன் வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்றாருனாக்கா வந்து
பார்க் பற்றி சொல்றாங்க. அவர் ஃபேக்டரி ஒர்க் பண்றாரு. ரொம்ப ஜிம்மோட ஃபேமிலி ரொம்ப போர் கிளாஸ் ஃபேமிலி. ஓகே, ரொம்ப மிடில் கிளாஸ் தான். அவங்க அப்பா வந்து ஒர்க் பண்ணி தான் பாத்துக்கிறாங்க அவங்க அம்மாவையும் ஜிம்லையும் சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லுவோம். இப்போ ஜிம்முக்கு ரொம்ப கோவம் வருது. என் பையனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. போய் ஒன்ன மாதிரி ஒரு பையன் ஒன்னு பாசனுடைய பையனை போயிட்டு லவ் பண்ணி கம்பாரு, மேரேஜ் பண்ணி கம்பாரு. எப்படி உன் பையன் கொஞ்சம் அழகா இம்ப்ரெஸ் பண்ணிட்டானோ, இதுக்குதான். அது மிடில் கிளாஸ் பசங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இப்படி பண்ணுவீங்க. கொஞ்சம் அழகான பசங்க பெற்று விட்டு வேண்டியது, அப்புறம் பணக்கார பையனை போட்டு வளைச்சு போட சொல்றது சொல்லி உணவு. எங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம். மரியாதை பேசி, என் பையன் அந்த மாதிரி பையன் கிடையாது. சரி, என் பையன் காலேஜுக்கு போவான், காலேஜ்ல வீடு இருப்பான். அவனுக்கு வந்துட்டு எண்ணங்கள் எல்லாம் படிப்புல மட்டும் தான். படிப்புல அப்பா அம்மா குடும்பம்னு சொல்லிட்டு வாழ்றான் என் பையன். உன் பையன் மாதிரி பொறுக்கி கிடையாது சொல்லிட்டு நம்ம ஜிம்முட அப்பா சொல்லி, என் பையன் கூட பொறுக்கி நீ சொல்லுவியா, உனக்கு எல்லாம் தகுதிக்கு ஃபர்ஸ்ட் என் வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்முட அப்பா தான், தேவோட அப்பா தான். என்னோட வீட்டுடைய செக்யூரிட்டி மட்டுமே இவ்வளவு சம்பளம் வாங்குறான். நீ வாங்குற பாதி சம்பளம் கூட இங்க எதையும் வாங்குற பாதி சம்பளம் கூட உன்னோட முழு சம்பளம் கிடையாது. அப்படி நீ எல்லாம் வந்து பேசுற அளவுக்கு நடந்துக்கிட்டா என் பையன் சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோவம் வருது. உன்ன மாதிரி ஒரு பையனோட உன்ன மாதிரி ஒரு பர்சனுடைய பையனா சனிலாவை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். என் வீட்டுல வந்து வேலைக்காரங்க கூட பையனுக்கு தகுதி கிடையாது. என் வீட்டு கேட்டு வைக்கிறது கூட உனக்கு தகுதி இல்லை. நீ வந்து படியிருந்து பேசுறியா அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா தான் பையனை வளர்த்து விட வேண்டியது, அப்புறம் வளைச்சு போட சொல்லியது பணக்கார பையனை பார்த்து, அப்புறம் இங்க வந்து உனக்கு எல்லாமே நடிக்க வேண்டியது அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா தான் ஜிம்ல அப்பாவை அப்படி தரத்தடி எடுத்துட்டு வராங்க. டேவோட ஜிம்ல பாக்குறீங்க என்ன பண்ற விட்டு சொல்றாங்க. உன் பையனை போய் சொல்லு சரியா சொல்றாங்க. என் வீட்டுல வேலைக்காரனா கூட உன் பையனை சேர்த்துக்க மாட்டேன் சரியா, சனிலாவை நான் வரணும்னு நினைச்சிட்டு இருக்கானா அப்படி சொல்லிட்டு என் பையன் பாட்டு சன்னல பையன், என் பையனுக்கு இந்த பையன் இதெல்லாம் கிடையாது. உன் பையன் நான் சரி, உன் பையன் தான் வந்துட்டு வளைச்சு போட்டு நினைச்சிருப்பான் அப்படி சொல்றாங்க. வேற என்ன பண்ணி மாய்க்கிட்டான் போல அப்படி சொல்லிட்டு என்னோட டேவோட அப்பா ரொம்ப தப்பா பேசுறாங்க ஜிம்ல பத்தி. ஜிம்ல அப்பாவுக்கு ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு மனசு. பையனை பத்தி ஒரு வாரம் தப்பா பேசினா நான் கழுவிட்டு சொல்லிட்டு அப்படி எல்லாம் திட்டுறாங்க. இந்த பக்கம் டேவோட அப்பா தான் அவன் இப்படி இப்போ நீ சாப்பிட்டா படிச்சிருமா அப்படி சொல்லிட்டு போயிட்டு உன் பையனை வேணாம் வேற யாருக்காவது சொல்லிட்டு வந்து தப்பா அப்படியே அசிங்கமா பேசிட்டு வந்து தள்ளி விட்டுறாங்க. ரோட்ல அப்படியே கேட்டுக்கு வெளியே புஷ் பண்ணிடுறாங்க. இவங்க அப்பா டக்கு கீழே வந்து விழுந்துறாரு. அப்படியே ஆட்டை வந்து பிடிச்சிக்கிறாங்க. சுத்தி பாக்குறாங்க. இப்போ டேவோட அப்பா பாக்குறாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இவனை மாதிரிதான் எல்லாரும் நீங்களும் இருப்பீங்க. நீங்களாம் வந்து மிடில் கிளாஸ், உங்களுக்குலாம் எப்படி வாங்கணும்னு தெரியாது. யாராவது பணக்கார பையனை பார்த்து ஒரு பசங்க வச்சு வளைச்சு போட சொல்றது அப்படிதானே சொல்றாங்க. இப்போ இவனோட பையன்கிட்ட போய் சொல்லுங்க சரியா, இந்த ஒரு வீட்டுக்குலாம் சனிலாம் வரக்கூடாது, அவனுக்கு வரதுக்கு தகுதியும் இல்லை அப்படி சொல்லிட்டு எனக்கு ஜிம்டா டேவோட அப்பா ஒரு மாதிரி பேசுறாங்க. ஆனா உன் பையன்ட்டு போய் வேற யாரும் பணக்காரனா இருப்பாங்க, அவனுக்கு வந்து மேரேஜ் பண்ணுவீங்க சரியா, என் வீட்டுல வந்து பையன் சனிலாம் வாழ முடியாது, வாழ விடவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் போயிடாரு. உள்ள போய் கதை சாத்திடுறாங்க. ஜிம்ல அப்பா சொல்லி பாக்குறாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. உண்மையாவே அந்த பையன் மாதிரி பண்ணிட்டானா என்ன சொல்றாங்க. அப்படி ஒவ்வொரு நாள் பேசுவாங்களா கிராமத்துல அப்படி பேசுறாங்க. ஜிம்ல அப்பா அப்படி மனசு உடஞ்சு போயிடுச்சு. அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி நெஞ்சு பிடிக்கிறாங்க. அவ்வளவு அந்த இடத்துல இறந்து வர போயிடாரு. இப்பெல்லாம் பாக்குறாங்க பா சொல்லிட்டு ஒருத்தவங்க ஓடி வராங்க. யாரு பார்த்தா மூஞ்சில அப்பா, ஜிம்ல அப்பா பெஸ்ட் ஃப்ரெண்டு. பாரு சொல்றாங்க. இப்பதான் பாருக்கு அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் இறந்து போயிடாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. அப்படி தூக்குறாங்க. ஜிம்ல அப்பா இறந்த விஷயத்த ஜிம்ல அம்மா கிட்ட ஒருத்தவங்க சொல்றாங்க. நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க அது மட்டும் தான் சொல்றாங்க, தவிர மத்த எதுவுமே சொல்லல. அந்த விஷயத்த கேட்டு அந்த அடுத்த செகண்ட் உங்க அம்மா அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. 2 பேருமே ஒரே நாள்ல அந்த இறந்துருப்பாங்க. இப்ப நம்ம ஜிம்மி வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. வீட்டுக்கு வெளில ஒரு அழுகு சத்தமும் கேக்குதுன்னா அவர் அழுதுட்டு இருக்காரு. தன் லைஃப் இன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லிட்டு அவர் அழுதுட்டு இருக்க எமிச்சு பாக்குறேன். என்னடா அழுகு சத்தம் கேட்க சொல்லி வெளியே போய் பாக்குறாங்க. பார்த்தா ஜிம்முட அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி வந்து 2 பேரையும் படுக்க வச்சிருக்காங்க. மாலையெல்லாம் போட்டுறாங்க. அவ்வளோ ஜிம்முடா எமிச்சு பாக்குறாங்க. அப்பா சொல்றாங்க. இப்ப எமிச்சு அப்பா பாக்குறாங்க. ஜிம்மின் எங்க கேக்குறாங்க. அவங்க ரூம்ல இருக்க அப்பா சொல்றாங்க. கூட்டிட்டு பா சொல்றாங்க. இப்ப ஜிம்முடா ஹேண்ட் பிடிச்சி எமிச்சு கூட்டி வராங்க. கூட்டி வந்து விடுறாங்க. விட்டு அவ்வளவுதான் ஜிம் வந்து உடஞ்சு போயிடுறாங்க. அப்படியே பாக்குறாங்க. அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு என்னால அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி புரியுது. எல்லாமே சொல்றாங்க இந்த மாதிரி நடந்ததெல்லாம். அப்ப சொல்லும்போது ஜிம்ல அப்பா ஜிம்முக்கு தாங்க முடியல. என்னால எவ்வளவு பெரிய கஷ்டம் என் அப்பா அம்மாவுக்கு. எந்த ஒரு பையனும் பண்ணக்கூட தப்பு நிறைய வாழ்க்கையில நடந்திருக்கு. என் அப்பா அம்மா என்னால இறந்து போயிட்டாங்க, நானே கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவு அளவு தலை அடிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம யோசிச்சிருக்கலாம். எப்படி கம்ஃபர்ட் பண்ண தெரியல. யோசிச்சு ரொம்ப பாக்குறாங்க. ஜிம்னு சொல்றாங்க. எதுவுமே அவளை சொல்லி நம்ம எதுவுமே பேச முடியல. அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. நான் அனாதை ஆயிட்டேனே. எனக்கு இது வரைக்கும் என் அப்பா அம்மா எவ்வளவு பாசமா வச்சிருப்பாங்க என் மேல. எங்கிட்ட வசதி இல்லை கூட எவ்வளவு அன்பா அழகான ஒரு குடும்பமா இருந்துச்சு. இன்னைக்கு என் அப்பா அம்மா உலகமே அவங்க என்னோட போயிட்டு ஆலோசனை ரொம்ப அழகாங்க உடஞ்சு அழகாங்க. இப்ப எல்லாருமே சொந்தக்காரங்க வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு எல்லா ஃபங்க்ஷன் முடிச்சிடறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எம்ஜிஆர் அப்பா தான் ஜிம்மில் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்றேன் நீ வா சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஜிம் வந்து நான் எங்கேயும் வரல சொல்லிட்டு ஜிம் வந்து ஹேண்ட் விட்டுறாங்க. விட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அப்பா தான் போயிட்டு கேஸ் போட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்காக என் ஃப்ரெண்டு இறந்து போனதுக்கு வந்துட்டு நம்ம டேவோட அப்பா தான் காரணம். அது மாநில வழக்கு போடுவாங்க. எப்படின்னாக்க ஒருத்தவங்க மனசெல்லாம் காயப்படுத்தினாலோ புண்படுத்தினாலோ அது கேஸ் போடுவாங்களா. அப்படி கேஸ் போட்டுறாங்க. அவங்க என் ஃப்ரெண்டோட மனைவி இறந்துட்டாங்க. என் ஃப்ரெண்டோட பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அது காரணம் வந்துட்டு டேவோட அப்பாவும் தான் அப்படி சொல்லுவோம். போலீஸ் இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க.
நம்ம டேவோட அப்பாவையும் டேவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஜிம்முக்கு நியூஸ் தெரிய வருது. இப்போ ஜிம் பாக்குறாங்க, அவர் எதுவுமே பண்ண டேரக்டா போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. வந்துட்டு கேஸ் வாபஸ் வாங்கிடுறாரு. இப்போ வந்து அப்பா பாக்குறாங்க ஜிம் என்ன பண்ணிருக்க சொல்லிட்டு, வேண்டாங்க அப்பா அம்மா போயிட்டாங்க, அதுக்கப்புறம் யார் மேல கேஸ் கொடுத்து என்ன ஆப்போசிட் ஜிம் போயிட்டு அப்படியே வீட்டுல லாக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அழுதாங்க. நம்ம டே வந்துட்டு டேவோட அப்பா அங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா டேரக்டா இங்க வராங்க. வந்து பாக்குறாங்க ஜிம் தான் அப்படி அழுதுட்டே இருக்காங்க. இப்போ டே வந்து ஜிம்முக்கு வராங்க. அவருக்கு எப்படி சமாதானம் பண்ணவே தெரியல. பாக்குறாங்க ஜிம்னு சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க உன்னை லவ் பண்ணதுக்கு என் அப்பா அம்மாவும் கொண்டு எல்லாம் சொல்றாங்க. இப்ப நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டே பாக்குறாங்க என்ன சொல்றாங்க, உன்னை லவ் பண்ணதுக்கு என் அப்பா அம்மாவும் கொண்டு இல்ல சரி ஜிம்மு தாண்டி ஒரு ஷார்ட் பிடிக்கிறாங்க. என்னடா பாவம் பண்ண உன்னை லவ் பண்ண தப்பா, உன்னை லவ் பண்ண தாண்டி ஒரு எதுவுமே பண்ணலையே, நான் என்ன பண்ணேன், ஏன் எல்லாத்தையும் இப்படி பண்ணேன், உன்னாலே அப்பா அம்மாவும் இழந்துட்டேன், அப்பா அம்மா திருப்பி தர முடியுமா கூடு சொல்ற ஜிம்மு அழறாங்க. என் அனாதை ஆக்கிட்டல சொல்ற ஜிம்மு தான் ரொம்ப அழறாங்க. உன்னை லவ் பண்ணதுக்கு எனக்கு என்ன நாள் தண்டனை கொடுத்துருக்கலாம், என் அப்பா அம்மா எல்லாம் பண்ணாங்க, ஏன் உங்களுக்கு பொண்ணா சொல்லின்னு கேக்குறாங்க. டேக்கு புரியவே இல்லை. டே பாக்குறாங்க நீ சொல்றாங்க நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உனக்கு விட எனக்கு தெரியும், நீ விட பண்ண சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கியா, உன்னை விட நீ 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்க, ஒரு 4 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஜிம்மி சொல்றாங்க. டேக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. டே பாக்குறாங்க என்னன்ற மாதிரி, நான் 4 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன், எப்போதும் தெரியுமா, நான் வந்துட்டு பிளஸ் 1 படிக்கும்போது பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே ஸ்கூல்ல பார்த்தேன். ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ண சொல்லி பிரச்சனை பண்ணி தான் வந்துட்டு அந்த பையனை அடிச்சுட்டு எனக்கு பொண்ணு ஃபோர்ஸ் பண்ணி நடந்து கூடாது தப்பு சொல்லிட்டு அப்போ முதல் தடவை ஒன்று பார்த்தேன். ஒரு தைரியம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒன்னே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல பார்த்தேன். நீ என்ன அப்ப பார்த்ததுல நான் உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னையே ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் லவ் பண்ணிட்டு என்ன கூட வந்தது இல்லை. ஆனா ஒண்ணு பார்த்துக்கிறது லவ் பண்ணேன். உனக்கே தெரியும் நீ எப்படி நீ 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இதை பார்த்துட்டு இருக்க. ஆனா நான் ஒரு 4 வருஷம் லவ் பண்ணிட்டு கொண்டு மட்டுமே என் வாழ்க்கையில நல்லா படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும், அப்பா அம்மா நல்லா பாத்துக்கணும். அதுக்கப்புறம் என் அப்பா அம்மா எனக்கு மேரேஜ் பேசுறப்பதான் விட்டு சொல்லணும்னு நினைச்சேன். அப்ப கூட நான் வந்துட்டு எனக்கும் உனக்கும் செட் ஆகுமா, என்னோட ரொம்ப வசதியான பையன், நம்மளுக்கு அழுக்கு அதிகமா ஆசைப்படணும் அப்படிலாம் கூட மனசுல தாட்டு இருந்துச்சு. அந்த ரீசனாலே நம்ம மனசுல மட்டுமே லவ் பண்ணிட்டேன். அது சொல்றது கூட ரெடி இல்லை. ஆனா நீ என்கிட்ட என்னை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னை பார்க்க ஆரம்பிச்சுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு. சரி ஒன் டே நம்ம லைஃப்ல எல்லாம் செட்டில் ஆகலாம், அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும், அவங்க ட்ரீம் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மேரேஜ் வரப்போ நீ என்கிட்ட எப்படி ஒன் டே கன்ஃபியூஸ் பண்ணல, அப்போ பார்த்துக்காப்புல நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா, ஊரே பாக்குற மாதிரி என்ன தர எடுத்துட்டு போயிட்டு மேரேஜ் பண்ணிட்டு அந்த இடத்துலயே விட்டுட்டு போயிட்டேன். என்ன ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறப்போ எனக்கு வந்து கோவம் வரவே தெரியுமா. நான் சந்தோஷமா சைன் பண்ண தெரியுமா, என்ன அப்பா அம்மாவுக்கு செலவு நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா அப்படி பண்ணிட்டு அந்த நிமிஷமே நான் விட்டுட்டு அப்படியே போயிட்டு இல்லை. ஆனா அந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டேன். இப்படி என் அப்பா அம்மா விட்டு பிரிச்சுட்டு என் அப்பாவை அடிச்சு காயப்படுத்திட்டாங்க. என் அப்பா வேற தம்பி இறந்து போயிட்டாரு. என் அப்பா இறந்த சொந்த தம்பி எங்க அம்மா அந்த நேரமே இறந்து போயிட்டாங்க. இப்ப என்கிட்ட இந்த எல்லாருமே விட்டு பிரிச்சுட்டேன். இந்த மாதிரி யாரு பிரிக்கணும் என்கிட்ட சொல்லு, என்னை மட்டும் தான் விட்டு வச்சிருக்க, என்னை கொண்டுட்டு அப்படி கேக்குறாங்க. அப்படியே மனசு உடஞ்சு போயிடுச்சு. அப்படி எடுக்க முடியல. ஒரு லவ்ல இப்படி வருமா சொல்லி உனக்கு இத்தனை வருஷமே பண்ணி சொல்லியிருக்க, 2 வருஷமே பண்ணி ஃபாலோ பண்ணிருக்கேன், நான் என்ன நினைப்பேன் என்ன யோசிப்பேன். யாருமே வந்து கூட பாத்துல 2 நாள் நீ வரல, இல்ல 2 நாள் 2 வருஷம் நீ வராம இருந்தா கூட நான் லவ் பண்ணிருக்க மாட்டேன், யாராவது லவ் சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். என்னை பத்தி யோசிக்கவே இல்லை, புரிஞ்சுக்கவே இல்லை. இதான் லவ் ஜிம் நான் அப்படியே பார்த்து கேக்குறாங்க. டேக்கு என்ன சொல்லவே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி ஆயிடாரு. ஜிம்ல அவ்வளவு அழறாங்க. ஒரு லவ் பண்ணதுக்கு என் அப்பா அம்மா பிரிச்சுட்டு என்கிட்ட இருந்து சொல்லி நானாவே ஆக்கிட்டே ஜிம்ல அழறாங்க. ரொம்ப டேதா அவருக்கு என்ன சொல்லவே தெரியல. அவங்க அப்பா மேலே கோவம் அப்படி பண்ணாரு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆனா டே பண்ணாக்க சாஃப்ட் டைப்பே கிடையாது, ரொம்ப அரகண்ட், அப்படி கோவப்படுற ஒரு பர்சன் தான். பட் எதுவுமே சொல்லாம ஜிம்ல ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம் பாக்குறேன் என்னன்னு சொல்லிட்டு என் கூட வா சொல்லிட்டு ஜிம்ல ஹேண்ட் போஸ்ட் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அவங்க அப்பா இருக்காங்களா அது வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு, அங்க இருக்க மாட்டேன் சொல்றாங்க. சொல்லிட்டே வந்து வேற ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுவும் ஒரு பெரிய மேன்ஷன் தான். அந்த ஒரு பெரிய மேன்ஷன் கூட்டிட்டு போயிட்டு அந்த வீட்டுல வைக்கிறாங்க. ஜிம்முக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. அவங்க இருக்காங்கட்டே வந்து ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பிட்டு கீரணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பேச விட்டுட்டு ஃபோர்ஸ் பண்ணி சாப்பாடு சாப்பிட வைக்கிறாங்க. ட்ரெஸ் ஓகே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாரு, எல்லாமே கொடுத்துட்டாரு. ஜிம்முக்கு எந்த சந்தோஷமே இல்லை. அவருக்கு அவங்க அப்பா அம்மா இல்லைன்றது எதுக்கவே முடியல. அவங்க அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. என் அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு உடஞ்சு போயிருப்பாங்க. அப்பா இப்ப இறந்து போயிட்டாச்சு. ஜிம்ல அதே நினைச்சிட்டு இருக்காங்க. தாங்க முடியல, அவர் வெளில கூட்டிட்டு வரவே முடியல. டேவால அப்படியே 2 months போகுது. 2 months ஆஃப்டா டே தாண்டா இன்னைக்கு நம்ம பாக்குறாங்க. ஜிம்ல படுத்துருக்காங்க. இப்போ டே படி ஜிம்மு டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி ஜிம்மு கொஞ்சம் புஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா டே ஃபோர்ஸ் பண்ணி ஜிம்ல எடுத்துக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு எப்பவுமே டெய்லியுமே டே வந்து ஜிம்முக்கு அவருக்கு பிடிக்கலையா பர்மிஷன் கேட்கறதே இல்லை. அவருக்கு இருக்குன்னு தோணும் அப்படியே இருப்பாரு. அப்படிதான் அவருக்கு என்ன பிடிக்கும் அதுல எதுவுமே கேட்கறது இல்லை. அவருக்கு என்ன தோணும் வந்து வேண்டது கொடுப்பாரு. அந்த வீட்டுல எல்லாமே திறமே இருக்கும். ஆனா டே வந்து முன்ன சொல்லிட்டு ரவுடியாவே தான் இருக்காங்க. ரவுடியா ஒரு மாதிரி அந்த மாதிரி அப்படிதான் இருக்காரு. தவிர ஜிம்முக்கு இன்னும் பிடிக்கவே இல்லை. அவங்க அப்பா சொல்ற ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஏன்னா டே வந்து அவங்க அப்பா சொல்லிட்டாங்க என் வேலை சேஃப்னு தலையிடக்கூடாது சொல்லுனால டே வந்துட்டு அவங்க அப்பா கண்டுக்கல. ஆனா டேவோட அப்பா வந்து என்ன பண்ணாங்கனாக்கா ஜிம் டே எல்லா வரைக்கும் கொடுக்குறாங்க. அவரோட ஒர்க் எல்லாமே டே வந்து அண்டர் கிரவுண்ட் மாஃபியா ஒர்க் எல்லா ஒர்க்கும் பண்ணுவாரு. ஜிம்முக்கு அது பிடிக்கவே இல்லை. டே இந்த மாதிரி ரவுடித்தனமா இருக்கிறது, நைட்ல எப்போ வருவாரு எப்போ போறாரு எதுவுமே தெரியல. ஒன் டே டேக்கு ரொம்ப அடிபட்டு வராரு. ஜிம்ல பார்த்து பயந்து போயிடறாங்க.
இப்போ நெக்ஸ்ட் டே ஒன் டே ஃபுல்லாக ஜிம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ மேடம் சொல்கிறாங்க, சார் ஜிம் சார் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்குறாங்க, தெரியல சார் சொல்கிறாங்க. இப்போ டே வந்து பார்க்குறாங்க, ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்னால் இந்த மாதிரி லைஃப்பில் வாழ முடியாது சொல்கிறாங்க. எனக்கு எனக்கு லைஃப் வேணாம், நான் வந்துட்டு போகணும்னு சொல்கிறாங்க. எதுக்காக வந்துட்டு போகணும், நானும் ஹஸ்பண்டு தான், நீ இருக்க என்னோட போகணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இந்த மாதிரி ரவுடியாக இருக்கிற ஒருத்தவங்க கூட என்னால் வாழ முடியாது, உனக்கு எப்போ என்ன ஆகும்னு தெரியல, ஏற்கனவே எங்கள் அப்பா அம்மா இழந்துட்டு இப்போ ஒன்றும் இழந்துட்டு எனக்கு தனியாக மறுபடியும் அனதாக இருக்க சொல்றியா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, உனக்கு என்னதான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு பிஸ்னஸ் வேணாம், இது சாதாரண ஒரு நார்மல் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ண கூட பரவாயில்ல, நீ படிச்சிருக்க தானே, நீ எதுக்கு இப்படி ரவுடியாக இருக்க, இது மாஃபியாவாக இருக்க, இன்னைக்கு வந்து உனக்கு வந்து அடிபட்டு வந்துருக்க, நாளைக்கு நீ வராமல் கூட போயிட்டா என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லி ஜிம் கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் கூட வாழ்ந்தாக்கா நீ இதெல்லாம் விட்டுருணும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, அவ்வளோதானே விட்டா நீ ஹாப்பியாக இருப்பெல்லாம் சொல்கிறாங்க, நான் ஹாப்பியாக இருப்பேன் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ டே ஓகே சொல்லிட்டு அவர் வந்து விட்டுறாங்க. டேயோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் இருக்குது, ஏன்னா அவருக்கு அப்புறம் இவர் தான் மாஃபியாவாக இருப்பாரு அவர் நினச்சிருப்பாரு. இந்த பக்கம் டேயோட அப்பா பார்க்குறாங்க, என்ன பட்டியை பண்ணுறது சொல்லிட்டு, இல்லை எனக்கு எதுவும் வேணாம் சொல்லிட்டு டே வந்து எல்லாத்தையும் விட்டுறாங்க. ஜிம் வந்து வீடுமே எனக்கு வேணாம், எனக்கு ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போ, ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நல்ல அமைதியான இடமா இருக்கணும், ரொம்ப அழகாக சின்னதாக வீடு அப்படி இருக்குன்னு சொல்லும்போது நம்ம டே என்ன பண்ணுறாங்கன்னா சரி சொல்லிட்டு